ஹலோ வணக்கம். வாங்க சில பிள்ளைங்களா. அம்மா வந்து கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய், தேங்காய், அரிசி மாவு கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வாங்க சூடாக சாப்பிட்லாம். சாயங்காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா காஞ்சிருக்குது. அதில் ஒரு கிளாஸ் அரிசி மாவு, கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஒரு கிளாஸ் அரிசி மாவு, நல்லா வறுத்துட்டு அப்படியே பிசைஞ்சிட்டு ஆவி வைக்க வேண்டியதுதான். இவருங்க வெல்லம் பொரிச்சு வச்சுட்டேன். தேங்காய் பத்தியாக அரியணும், அப்படியே வதக்கிக்கினே அரிஞ்சிடும். ஒரு ரெண்டு மூணு பத்து தேங்காய் எடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இதை அரிஞ்சு அதில் அப்படியே அந்த வெள்ளத்தில் போட்டு மாவை வதக்கி கொட்டி பிசைய வேண்டியதுதான். மாவு நல்லா வறுபடணும் பிள்ளைங்களா. இந்த உண்டை உடச்சலாம் இருக்கக்கூடாது. நல்லா வறுக்க அந்த ஈர மாவில் பவுட்ரு பண்ணி வந்தது அந்த கட்டியெல்லாம் போயிடும். அப்போ தான் வந்து நல்லா மாவு வறுபட்டுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். கொஞ்சம் சால்ட், உப்பு, 2 ஏலக்காய் தட்டி போட்டு இதில் தேங்காயில் அப்படியே புடி கொழுக்கட்டைன்னுவாங்க. சும்மா எது ஒன்றா ஒன்று செய்ய வேண்டியதான். வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு சூடாக சாப்பிட்டுட்டு சுத்த தண்ணியோட காப்பியோ குடிக்க வேண்டியது தான். இப்போ மாவு நல்லா வறுபட்டுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு வந்து நல்லா ஆறட்டும். கை கொதிக்க பிசைய முடியாது அப்படிங்களா, அதனால் கொஞ்சம் மாவு ஆறட்டும். ஆறினோன்னா இதில் கொட்டிடணும். இதில் தேங்காய் போட்டு வச்சு ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். இந்த மாவை கொட்டி அப்படியே பிசைய வேண்டியதுதான். இப்போ இதில் மாவை கொட்டிட்டேன். வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி தருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றலாம், பச்சை தண்ணியே ஊற்றிக்க வேண்டியதுதான். கை வைக்க முடியல. கொதிக்குது பிள்ளைங்களா, கை வைக்க முடியல. அதனால கொஞ்சம் கலரிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கணும்னா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, புரியுதா? ஒரு கிளாஸ் மாவு தான் போட்டேன். அதில் ஒரு 100 கிராம் வெல்லம், அவ்வளோதான். இப்போ உருட்டி வச்சாச்சு. இது வர உரிச்சிட்டோமா. இப்போ இட்லி குண்டான வச்சு
தட்டு வச்சு தண்ணி ஊற்றி ஆவி வச்சிடலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டேன், இப்போ உப்பு மறந்துட்டேன். அதில் உப்பு போட்டு பசஞ்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகணும், அதனால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் வெந்தால் தான் வாசனை வரும். பாருங்க, பூச்சி பூச்சி வைங்க, சும்மா அப்படி பூச்சி புரியுதுங்களா? சாயங்காலம் நேரத்தில் 2 நாளைக்கு இருந்தால் கூட கெட்டு போகாது. அந்த அப்படியே மென்று தேங்காவோட மென்று சாப்பிடும்போது எள்ளு பொடி இருந்தது கொஞ்சம், நான் போட்டேன் அதுலேயே. அவ்வளோதான், 1 கிளாஸ் மாவு எத்தனை வந்துக்குது பாருங்க. 7 2 14 கொழுக்கட்டை. அவ்வளோதான், முடிஞ்சதுங்களா? இன்னைக்கு ஈவினிங் டிஃபன் சும்மா ஸ்நாக்ஸ், டிஃபன் இல்லை ஸ்நாக்ஸு பிள்ளைங்களா. அவ்வளோதான், மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்த அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பிள்ளைங்களா. பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. வாங்க, சுட சுட நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். இன்றைக்கி சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கோசரம் செஞ்சேன். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க பிள்ளைங்களா, சூப்பரான கொழுக்கட்டை 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம் சுட சுட. சூப்பராக இருக்குது பிள்ளைங்களா. சும்மா டைம் பாஸிங்க எதனா ஒன்று செய்வேன். உன்னை விட்டுட்டு சாப்பிட்றேன், அதான் ஒன்று. வாங்க எல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். ஓகே, பாய். செல்லலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.